அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எவனோ ஒருத்தனைக்கு ரோட்ல வந்து சொன்னான்னு அதை நம்பிட்டு என்னையே சந்தேகப்படுறியா? இல்ல நேத்து உன் Facebookல பார்த்தேன். அன்னைக்கு வந்தவன் உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தான். யாருன்னே தெரியாது சொன்ன. அப்புறம் எப்படி? 1000 பேர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க. எல்லாரும் எனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தவன் அடிச்சான் பாருடா. அவன் அடிச்சிருக்க கூடாது, கொன்றுக்கணும். நான் கிளம்புறேன். ஏய் சந்தே சந்தே ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே, இனிமேல் இப்பெல்லாம் கேட்க மாட்டேன் சந்தே, ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே. தேவல கிளம்பு. சாரி சந்தே, இனிமேல் பண்ண மாட்டேன் சந்தே. இங்க பாரு சந்தே, உனக்காக தான் உன் பேர் ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே, ஒரு தடவை சந்தே, ப்ளீஸ் சந்தே, சந்தே சந்தே ப்ளீஸ். இந்திச்சு. சாரி சந்தே, கால்ல வேணா வந்து கெஞ்சி ப்ளீஸ். டேய் டேய் படங்க. என்னடா பண்ற? ஆம்பளைங்களை கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். புரியுதா? எங்க சொல்லு பாப்போம். ஆம்பளைகளா கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். சூப்பர், அப்படியே மெயின்டைன் பண்ணு. போ. அப்ப கெஞ்சாத போ. ஏய் சந்தே சந்தே போடி. கெஞ்சிக்கிட்டு இருக்கா. டேய் சாரங்கடா. மேல தான் இருக்கான். அடிங்க. எனக்கு ஹாய் டார்லிங் மெசேஜ் அனுப்புறியா? சாரி சாரி. என்ன தைரியம் இருந்தா எனக்கு ஹாய் டார்லிங் மெசேஜ் அனுப்புற? சார் அந்த பொண்ணு தான் சார் அவன வாத்தி செமஸ்டர் போல. அதுல ஆர்டின் சிம்பிள் வேற போட்டு எனக்கு அனுப்புவியா? கைய காட்டு. அங்கிள், நான் கூட நீங்க ரொம்ப சீரியஸ் நினைச்சேன். ஆனா ஆனா நீங்க செம்ம காமெடி அங்கிள். உன் மேல செம்ம காண்ல இருக்கேன். அப்பா, இவனை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? ஏய் ஏந்திரடா. ஏய் நான் என்ன பண்ணேன்? இந்த ஆளு தான் உன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கானா? உன்னை தானே அடிச்சான். வெக்கமா இல்ல? கூமுட்டா. ஐயோ பாவம், அடிக்காதீங்க. எந்திரடா. மன்னிப்பு கேட்டாருமா. ஓ, மன்னிப்பு கேட்டா? மன்னிப்பு கேக்குறவன் மனுஷமா? அது எப்படி மட்டன் பிரியாணியோட மன்னிப்பு கேட்ட பெரிய மனுஷமா? அங்கிள், சூப்பர் அங்கிள். சார், கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் நடா. ஒன்னும் இல்லைண்ணா. என்ன பிளானோட வந்திருக்க? சும்மா லவ் பண்ணலாம் தான். அது எப்படிடா உங்களுக்குலாம் பார்த்த உடனேயே லவ் வருது? எதை பாக்குறோங்கிறதுல இருக்குதுங்க. ஏங்க தப்பா நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி சொல்ல. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், தம்பி கொண்டனா துடிச்சு போயிட்டீங்க. வீட்டில் அப்பா கிட்ட அதட்டி பேசுறீங்க. 2 பேருக்கும் நல்ல அம்மாவா இருக்கீங்கன்னு தெரியுது. தோ 5:30 மணி தான் ஆகுது, வெளிச்சத்தோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கே போலனாலும் உட்கார வச்சு சோறு போடுவீங்கன்னு தெரியுது. சரி அதெல்லாம் விடுங்க. பார்க்கறதுக்கு சும்மா தாறுமாறா இருக்கீங்க. வேற என்னங்க வேணும்? பொண்ணுங்களுக்கு தாங்க டைம் வேணும். பசங்களா பார்த்தோன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. போடா. ஏங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. போடா. ஹலோ. ஏய் என்னடி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இன்னும் ஒரு 10 to 15 minutes ஆகும்னு நினைக்கிறேன். என்னது 10 to 15 minutes? அப்படி என்ன உள்ள கிழிச்சிட்டு இருக்க? ஓகே. இதோ வரேன். வாடியே. சார் யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? ஆக்சஸ் கார்டு இல்லாம உள்ள போக முடியாது சார். ஏய் வாடா, ஆக்சஸ் கார்டு. கோய் மேன். Yes sir. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 days before we forwarded a mail. ஹலோ மேடம். What is up? சத்யா, நீ எப்படி இங்க? வேலன் ஃபுல் பில்ட் அப் கொடுத்த. இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது கும்பலோட கும்பலா போன்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு. ஹலோ மேடம். யார் கிட்ட பேசுறீங்க? Yes, client. US IST call. நான் வச்சுக்கிட்டு. STD பூத்தா. என்னது? STD பூத்தா. டாவிட். நான் கூட நீங்க மேக்கப் போட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு ஏசி கார்ல வந்துட்டு போறத பார்த்தா பெரிய வேலை நினைச்சிட்டேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது வெள்ளைக்காரனுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலை. ரொம்ப கலாய்க்காத. உனக்கும் எங்கேயோ வேலை கிடைக்கலன்னா கடைசியில நீயும் இங்க தான் வரணும். போன்ல பேசுறதுலாம் ஒரு வேலையா? வேலைன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா ஓடி ஆடி அடிச்சு புடிச்சு குடிஞ்சு நிமிந்து வேர்வை சிந்தி செஞ்சாதான் சாப்பிடுற சாப்பாடே சரி. இந்த பார் தின்ன சரிக்காம சோடா குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். Nisha! Yes sir. What is happening here? Hey, who is this fellow? How he came this floor? Sorry sir. இவன் தான் STD பூத் ஓனரா? Hey, this is not a STD booth. This is called center. I'm sorry Gary. He's my boyfriend. I'll take care. You come. என்னது? கேரியா? Why? உன்னைய பார்த்தா கேரி மாதிரி தெரியலையே. What? No, Gary. Gary, I did. கஜபதி சுவாமி. Yes. என்னடா இது? This is my pseudonym. Yes, Gary. Your vocabulary is very wrong. You are talking bad words. Nisha, he is very dangerous man. David. சந்தியா எனும் பள்ளி மாணவி நேற்று மாலையிலிருந்து காணவில்லை எனும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பழையா அல்ல கடத்தலா என இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நிலையில் பள்ளி மாணவி சந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் இருந்து தான் காணாமல் போய்விட்டாள் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹரி கிருஷ்ண சார்.
அந்த பொண்ணு உனக்கு எவ்வளோ நாள் தெரியும்? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சார். ஒன்றா வீட்டுக்கு போவோம். நேற்று அவள் டியூஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டே வீட்டுக்கு போயிட்டா சார். எனக்கு மேலே கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார். சரி சரி. கீழே வந்து பார்க்கும்போது அவள் சைக்கிள் மட்டும் தான் சார் இருந்துச்சு. எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார். கருப்பா ஒரு பையன் நான் அடிக்கடி அவளை மிரட்டிட்டு இருப்பேன் சார். நல்ல பொண்ணு சார். அவளால எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததே இல்லை. ஆனா எப்படி நடந்ததுன்னு தெரியல சார். ரெகுலரா எத்தனை மணிக்கு டியூஷன் முடியும்? சாதாரணமா 6 மணிக்கு முடிச்சிருவேன். நேத்திக்கு ஒரு 6:15 6:30 மணிக்கு முடிச்சிருக்கேன். அது சார் வா சத்யா. ஃப்ரெண்டோட அப்பா தான். என்னாச்சு? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். லவ் பண்ணவனே பொண்ணு தூக்கின்னு போட்டு மவுடர் பண்ணிட்டான். தினம் ஒரு பையன் வந்து மிரட்டிட்டு போவான் சார். போன வாரம் அந்த பொண்ணு கிட்ட வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பான் பொழுது. விசாரிச்சதுல ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோக்காரன் சொன்னான். ஆம்பளைங்களை கெஞ்சக்கூடாது, அவங்களதான் கெஞ்சக்கூடாது. புரிதா? சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த பள்ளி மாணவி சந்தியாவின் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக கொலை செய்த காதலன் போலீசில் சரணடைந்துள்ளான். கொலையாளியை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஒரு வருஷமா லவ் பண்ணிருந்தோம் சார். திடீர்னு ஒரு நாள் என்னை கழட்டி விட்டு வேற ஒருத்த கூட சுத்த ஆரம்பிச்சிட்டா சார். ஏண்டின்னு கேட்டா, நீ லோக்கலு, நீ குடிசையில வாழ்றவன், உடுக்க எடுக்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா சார். அவங்க 2 பேரும் ஒன்னா சுத்தத்தை என்னால பார்க்க முடியல சார். அதான் நானே அறுத்து போட்டேன். மாட்டிக்க கூடாதுன்னு நானே வச்சுட்டேன் சார். சார் அந்த பொண்ணோட பாடி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். டேய் என்னடா கவுன்சிலர் வண்டி கிரவுண்டுக்குள்ள வருது? இல்லையா மச்சான்? என்ன கவுன்சிலர் இங்கே வரா? ரோடு கிட்ட போடுவாங்களோ? இங்கே விவசாயம் பண்ணலையே. அண்ணா வணக்கண்ணா. என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா? நான் இங்கே தான் ஜாங்கிங் போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணா மச்சி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு ஓம் பின்னாடி நான் சுற்றி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ற? இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்பறம் கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும்னு தானே கை நீட்டி காசு வாங்கின? அடுத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வர மாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசி நிற்க சொல்ல கை நீட்டுருது. நம்மளே பையனா பேசிக்கலாம் இருந்தாலும் நம்மளே பையனா போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிடுறான்னு பாத்துறேன் நானு. வாடா சத்யா, சொல்றேன்ல நமக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. வாடா ஏய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் எஸ்ஐ சார். நீங்க போங்க எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே. வாடா. மார்னிங் சார். போலீஸ் ஐ முதல் சொல்யூட். ஒன்ஸ் மோர்னே. மார்னிங் சார். கடைசியா ஒரே ஒரு தடவை. கமிஷனர் ரூம் எங்கண்ணே? Newly appointed Sub-Inspector Satya reporting for duty, sir. Sir. இது இருக்கட்டும்.
இவன் யாரு? என் கண்ணு முன்னாடி எங்க எப்போ அநியாயம் நடந்தாலும் பார்த்து சும்மா இருக்க முடியாது சார். அதுவும் காக்கி சட்டை போட்டு செயின் ஸ்டாச்சிங் பார்த்து எப்படி சார் விட சொல்றீங்க? அதான் சார் அக்யூஸ்ட் ஆச்சு நேரா இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். சார் எல்லாரும் டியூட்டில ஜாயின் பண்ணி தான் சார் அக்யூஸ்ட பிடிப்பாங்க. ஆனா நான் அக்யூஸ்ட பிடிச்சி டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். அதான் சார் நம்ம ஸ்டைல். தேவலாம் இருக்கட்டும். இவனை எங்க பிடிச்ச? டி நகர் சார். அப்ப அந்த ஸ்டேஷனை தானே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். இங்க எது கூட்டு வந்த? ஒரு ஆர்வத்துல கூட்டு வந்துட்டேன் சார். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நேரா கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுறேன் சார். இரு சண்முகம் சார், அக்யூஸ்ட கூட்டு போங்க. அப்படியே சார் பிஸ்டல் பெருமாள் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஏய் வாடா. சார் ஃபார் யூர் கைண்ட் ரிக்வெஸ்ட் நிறைய அக்யூஸ்ட் இருக்கிற ஏரியாவை பார்த்து போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் சார். சார் எந்த ஏரியால சார் எனக்கு போஸ்டிங்? எக்ஸ்கியூஸ் மீ சார். புது பேட்ச் சார். எந்த ஸ்டேஷன் ரொம்ப ஆர்வமா கேட்குறாரு, கூப்பிட்டு போங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் பைசெப்ஸ். வா. ஓ தேங்க்யூ சார். டேய் தம்பி, உன் பேர் என்ன? சத்யா சார். முள்ளமையா? சத்யா சார். இதே லெவலில் மெயின்டைன் பண்ண. ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்கார்றது என்ன சார்? 100 மீட்டர் 10 செகண்ட்ல ஓடுவேன் சார். ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்காருவேன் சார். ஏன் தம்பி உன் காது என்ன கேட்குமா? வணக்கம் சார். காது என்ன சார் காது? கண்ணு சப ஷாப் சார். அக்யூஸ் எவ்வளவு தூரம் ஓடினாலும் குறி தவறாம சுடுவேன் சார். அட என்னய்யா, நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். காது நல்லா கேட்குமா? கேட்கும் சார். நல்லா பேசுவியா? என் வாய் பேசாது சார். என் கைதான் சார் பேசும். சிங்கிள் பஞ்ச் நாக் அவுட் சார். கையே இருக்கியா? நீ சரளமா பேசுவியான்னு கேட்குறேன். பேசுவேன் சார். சார் எனக்கு ஒரு டவுட். என்ன? நம்ம என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறோமா பட்டிமன்றம் போறோமா சார்? பேசுவியெல்லாம் கேக்குறீங்க. நல்ல கேள்விதான். எல்லாம் போக போக புரியும். சார் அதெல்லாம் விடுங்க சார். எந்த ஏரியால சார் என்ன போஸ்டிங்? இருப்பா, இப்பதானே வந்திருக்கோம். உன்ன மாதிரியே ஒரு ட்ரெயினி வந்திருக்கான். அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். டக்கரு 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 டக்கரு. ஐயோ பாட்டாரே. ஏன்டா லேட்டு? சார் பேண்ட் டைட்டா இருந்தது, அதான் பிரிச்சு ஆல்ட்ரேஷன் பண்றதா சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு சார். பேர் என்ன? எமி ஜாக்சன் சார். இது எம் ஜாக்சன் சார். யாரா அவன்? பிடி ரூம்ல இருக்கிற ஈட்டி மாதிரி இருக்கான். ஐ அம் பிசிக்கலி ஃபிட் சார். எந்த ஏரியால ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சொன்னீங்கன்னா நான் ரெடி ஆயிடுவேன் சார். ஆபரேஷனா? சார் ஆபரேட்டரா? வா. என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கு? ஆபரேட்டரா? சார் ஆபரேட்டர் மீன்ஸ் சத்யா, இதான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. எஸ்டி மூத்தா. போன்ல பேசுறதுலாம் ஒரு வேலையா? சரி ரஸ்னா சட்டம் தூங்குது. எஸ், இன்னும் ஒரு சோம்பேறித்தனமான வேலை. இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி. என்னப்பா சொல்ற? யோ போயோ. என்ன போயா? யோ இவனுங்கெல்லாம் வேலை செய்யறான்னு நினைச்சுக்கிறியா? அங்க பாரு புளு சட்டை ரிவ்யூ பார்த்துக்கிறான். நம்மளும் ஒரு டேபிள் உட்காந்து யோகி பாபு காமெடி பார்ப்போம். பாத்தியா? சல்யூட்டே முதல்ல அக்களுக்கு தான் அடிக்கிறான், அப்புறமா தான் நமக்கு அடிக்கிறான். வா ட்ரைனிங் போகுமா? அம்மா நித்யா. எஸ் சார். ஷீ இஸ் நித்யா. சூப்பரா இருக்காங்க சார். டேய் நான் பேரை சொன்னேன் சார். வீடியோ சர்வேலன்ஸ் இன்சார்ஜ். இங்க இருந்து சிட்டில இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் கேமராவையும் மானிட்டர் பண்ணலாம். இவர் தான் முருகதாஸ், கத்தி டைரக்டர் சார். ஹலோ சார். மொத்த டிராக்கிங்க்கு இவர் தான் இன்சார்ஜ். எந்த நம்பர் எங்க இருந்தாலும் ட்ராக் பண்ணிடுவார். யோ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ஊறப்பட்ட டிவி இருக்குது. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்தியா ஃபைனல் மேட்ச். உட்காந்து சாப்பிட்டே பார்ப்போம். என்ன சொல்றேன் சார்? ப்ளீஸ் சார் என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டுருங்க சார். என்னால இங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் சார் சார் அவனை மாத்துங்க சார். நான் பர்ஃபெக்ட்டா இருப்பேன். குட். எஸ். இங்க பாரு சத்யா, கண்ட்ரோல் ரூம்லயே இதான் முக்கியமான செக்ஷன். கால்ஸ் அட்டெண்ட் பண்றது. கம் நீங்க போங்க சார். யோ வாயா. சத்யா, நூறுன்னு சொல்றதா முக்கியம். ஹலோ நூறு சொல்லு. ஹலோ நூறு. சார் தூக்கத்தில் சொல்ற மாதிரி சொல்லலாம். ஹலோ நூறு. லோ நூறு. நான் நல்லா சொல்லுவேன் சார். தம்பி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கா? நீ சொல்ற ஹலோ நூறு. ஹலோ நூறு. தில் இருந்தா ஃபோன் பண்ணி பாரு. என்ன சார்? ஒன்னு சொல்ற ஒழுங்கா. ஓங்கி அடிச்சா 1.5 டின் வெயிட்ரா. ஹலோ நூறு. ஹலோ நூறு. பேசுறியா? பேசுறியா? நான் சாமி இல்ல பூதம். என்ன சார் தலைவலி தானே? என்னால முடியல சார். வேற டிவிஷன்ல மாத்தி விட்டுருங்க சார். இல்ல இல்ல நான் வேற டிவிஷனுக்கு மாத்திக்கிறேன்டாப்பா. இந்த பார் கால் வருது, அட்டெண்ட் பண்ணு. ஹலோ நூறு. இன்னும் 10 நிமிஷத்துல சாலிகிராம காவேரி ஸ்கூல்ல பாம்பு அடிக்கும். முஞ்சா தட்டுக்கோ.
சார் 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 முத காலையில யாரும் பாம்பு வச்சிட்டாங்களே சார் சார் ஸ்கூலா சார் பாவம் சின்ன குழந்தைங்க சார் பதறாத என்ன பண்ணுங்க சார் எந்த ஸ்கூல் சார் சார் சாலிகிராம் காவேரி ஸ்கூலா சார் ஓ அந்த ஸ்கூலா ஆமாம் சார் குமாரான் கேளு சார் சார் நீ கேளு குமாரான் கேளு ஹலோ சார் உங்க பேர் குமாருங்களா ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கடா அப்படா ஓடில சார் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு குமார் நம்ம ரெகுலர் காலர் தான் எக்ஸாம் டைம் பாரு இது மாதிரி கால்ஸ் நிறைய வரும் உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது நீ பதட்டப்படுறத கேட்டு அவன் பயந்துடக்கூடாது கூலாக ஹேண்டில் பண்ணணும் கூலா சார் லைன் லைன் ஹலோ கண்ட்ரோல் ரூம் ஏன் சிரிக்கிற அது ஒன்றும் இல்லை சார் வேசார்பல்ல 100 வீடு எரிஞ்சுன்னு இருக்கான் என்னது 10 எரியுதா ஏன்னா எவ்வளோ கூலாக பதில் சொல்கிறேன் சார் என்ன போங்க ஆகுது நீங்கள் தானே சொன்னீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூலாக பண்ணணும்னு அதான் கூலாக சொன்னேன் நீ சொல்லுப்பா அந்த 100ல் ஒன்று போல் ஸ்டேஷனா சார் அந்த 100 வீட்டில் ஒன்று நம்ம போல் ஸ்டேஷனா சார் சனியும் முடிச்சுட உன்னை வச்சு எப்படா சமாளிக்க போகிறேன் ஹலோ நூறு ஹலோ நூறு பாய் லெக் பீஸோட சூடா சிக்கன் பிரியாணி பார்சல் செம்ம பசியில் இருக்கேன் யோ போன வையா ஹலோ நூறு 200 300 500 ஹலோ நூறு நூறுலாம் பிஸியாக இருக்கு 500 ஃப்ரீயாக இருக்கு வரீங்களா ஹலோ நூறு ஏன்டா என்ன சாவடிக்கு ஹலோ நூறு ஹலோ நூறு போற விட கொய்யால என்ன சார் இது சத்யா அது நம்ம 100ல வேலை பார்க்கறதுனால எல்லாரோட 100வது காலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த டிபார்ட்மெண்ட் சார் அது நம்ம பிஸ்டல் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன் ஹலோ நூறு என்ன ப்ராப்ளம் என்னாச்சு ஐயோ இந்த வரும்போது விசால் பாட்டை போடணும் சார் சனியும் பிடிச்சவனே சனியும் பிடிச்ச சனி பிடிக்கும் சார் நீங்கள் தான் முடி பிடிச்சிருக்கிறீங்க என்ன சத்யா எப்படி போகுது முடியல சார் என்னென்னமோ கனவோட போலீஸில் சேர்ந்தேன் எதிர்பார்க்கவே இல்லை ஆரம்பத்தில் அப்படி தான் பார்க்கும் எல்லாம் போக போக சரியாயிடும் அது என்ன சார் பிஸ்டல் பெருமாள் அதை விடு சத்யா இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆக போகிறேன் மச்சி ஒரு சின்ன மேட்டர் 2 நிமிஷத்துல வந்துடுறேன் ஆயிஷா வந்த வேலை முடிஞ்சது கிளம்பலாம் வா சொல்றேன்னு கோச்சிக்காத எனக்கு என்னமோ தப்பா படுதுடா கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் அதுக்காக கண்ட இடத்துல போய் கை நீட்டுறது தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடா டேய் ஆயிஷாக்கு வேற கல்யாணம் பண்ணணும் இந்த ஆள் வேற ரொம்ப நேர்மையா இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு அதான் ஒருத்தன்ட்ட காசு கேட்டிருந்தேன் ஒரு சாதாரண மேட்ரு முடிச்சு கொடுத்தாரன்னு சொன்னான் நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய கிரைம்லாம் கிடையாது மச்சான் ஒரு பெட்டி கேஸு கூட போயிடாது டேய் நீ வேற மச்சான் நீ எப்படி போ நான் டானியை வண்டி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன் நான் வந்துடுறேன் சரிடா என்னடா சொன்ன உங்ககிட்ட இல்லை நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர வழியில அப்படியே சாப்பிடலாம் 2 பேருக்கும் பல்லு பேத்துக்கும் உங்க அண்ணன் கீழே தான் இருந்தான் பார்த்துனா 2 பேரும் இங்கே கொண்டு போட்டுப்பான் நான் பாத்துக்கிறேன் நீ வீட்டு கிளம்பு சாரிண்ணா ப்ளீஸ் கிளம்புடா ஒண்ணு இல்ல சரி சரி அன்வர் அன்வர் நான் சொல்றது நான் சொல்றது தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருக்கா முதல்ல நீ தான் அடிக்கணும் அதை விட்டு என்ன தடுத்துட்டு இருக்க சொல்றது கேளு பேசிக்கலாம்டா டேய் கிளம்பு டேய்
அவன் அக்கா தானடா உன் ஆளு. அவளை உஷார் பண்ணுறதுக்காக என் தங்கச்சியை கூட்டி கொடுத்துட்டல. எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. செப்படா. தப்பா நினைக்காத. தங்கச்சி விஷயம் தெரிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் நீ அன்வனை சொல்லிக்கிறோம்டா. அண்ணா அண்ணா கோவத்துல விக்கியும் ஃபேமிலியும் ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. என்ன சத்யா, நீர் சுழுக்கு பிடிச்சிச்சா? நான் மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சுன்னுக்கிறேன். சார்கிட்ட சொல்லி சொன்னாம தர வேண்டியது தானே? உங்கள்கிட்ட தானே. டேய், அவன் காலில் மானிட்டர் பண்ண. ஹலோ நூறு. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. ஃபர்ஸ்ட் நீ அன்வனை சொல்லிக்கிறோம்டா. டேய் டேய், என்னடாச்சு? காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. என்னடா செய்யற? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சாரி சார், கவனிக்கல. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஒருத்தன் உயிர் போற பிரச்சனை வரும்போது கூட கடவுளை பத்தி யோசிக்க மாட்டான். 100க்கு தான் ஃபோன் பண்ணுவான். ஏன்னா நம்மளால கடவுள் மாதிரி தான் பார்க்கறான். நீ இருக்கிற இடம் அப்படி. ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ண உடனே நீ பேசுற முதல் வார்த்தையிலேயே அவனுக்கு நம்பிக்கை வரணும், இவன் நம்மளை காப்பாத்திடுவான்னு. சாரி சார், ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம்னால கால. பர்சனல் போலீஸ்காரங்கள பர்சனல் எதுவும் இல்லை. நீ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிருப்ப? உன் ஃப்ரெண்டுக்காக எவனாவது அடிச்சிருப்ப, இல்ல லவ்வுக்காக யார்கிட்டயே சண்டை போட்டிருப்ப. ஆனா யாரு என்னன்னு மூஞ்சி தெரியாதவனுக்காக உயிரை கொடுக்கறவன் தான உண்மையான போலீஸ். உன்னை நீ புரிஞ்சுக்கணும். There is always a difference between a boy and a man. உன்ன மாதிரி பசங்களாம் கடைசி வரல எந்த பொறுப்பும் இல்லாம பசங்களாவே செத்து போயிடுவீங்க. ஆனா ஆம்பளை ஆகுதுன்னா அப்படி இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டஃப் வேணும், அது உங்ககிட்ட இல்லை. சண்முகம் சார், பெருமாள் கிட்ட சொல்லி காணாம போன அந்த பையன் வீட்டுக்கு ஒரு நாள் செக்யூரிட்டியா போடுங்க. அப்பயாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். எஸ் சார். என் பையன் கிடப்பானான்னு கேட்கிறா சார். அவன் முன்னால என்னால அழ முடியல சார். சார், உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். என் பையன் கிடைச்சிருவான்னு சார். எப்படியாவது என் பையனை காப்பாத்திருக்க சார். ஹலோ நூறு. ஹலோ ஹலோ மேடம். மொதல் அழுவாதீங்க, பதட்டப்படாம என்னன்னு சொன்னீங்கன்னா தான் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும். இதை யாரோ கடத்திட்டாங்க சார். நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். எப்படியாவது என்னை காப்பாத்துங்க சார். நீங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, தைரியமா இருங்க. உங்க பேர் என்ன? சந்தியா. உங்க அப்பா பேரு? நட்ராஜ். என்ன பண்றீங்க? சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஏரியா? கோடம்பாக்கம். நீங்க கடத்தினவங்க கிட்ட தப்பிச்சிட்டீங்களா இல்ல உங்களை சுத்தி தான் இருக்காங்களா? என்ன சுத்தி தான் சார் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க சார். நீங்க பயப்படாம இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். எப்படியாவது காப்பாத்துருங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ.
எனக்கு வந்து காலை ட்ராக் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சத்யா. பாடி பிரிட்ஜ் கிட்ட தான் லொகேஷன் காட்டுது. கால் வந்த லொகேஷன்லேருந்து எந்த பேட்ரோல் பக்கத்தில் இருக்கு பாருங்க. பீட் 42. சத்யா க்ளோஸாக தான் இருக்கு. 200 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் காமிக்குது. அந்த பொண்ணு இருக்கிற லொகேஷனை பீட்டுக்கு காமிச்சிருங்க, நான் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். Beat number 42, emergency, respond immediately. Beat number 42, respond. Beat number 42, emergency, respond immediately. Beat number 42. இவனுங்க வேற சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. Respond. பீட் நம்பர் 42 இன்ஸ்பெக்டர் பாண்டியன். ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கு, லொகேஷன் அனுப்பியிருக்கோம், உடனே என்னன்னு போய் பாருங்க. கடத்தினவங்களை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? வெப்பன் எதுவும் வச்சிருக்காங்களா? கடத்தினவங்க பற்றி எந்த தகவலும் இல்லை. நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தகவல் வந்தது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். யோ அழகே சார். யோ வாயா சார். ஆஃப்ல கூட சாப்பிட விட மாட்டேன் சார். சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம போறீங்க சார். சார் சார் கண்ட்ரோல் ரூம்ல அனுப்பின லொகேஷன் இங்கே தான் காமிக்குது. வண்டி எவ்வளோ விடு. போலீஸ்ண்ணா. சைலண்டாக இருங்க, யாரும் பதறாதீங்க. ஏய் நீங்கள் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் ரோட்டில் பார்த்தீங்களே சார், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரக்கெல்லாம் கோடவுனில் போட்டிருக்கோம், வேறு வண்டி வருது. இன்னும் 1 ஹவரில் கிளம்பிடுவோம் சார். பீட் நம்பர் 42 பாண்டியன் ரிப்போர்ட்டிங். ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேரில் தான் ரெஜிஸ்டர் இருக்கு. ஐ ரிப்பீட், கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேரில் ரெஜிஸ்டர் இருக்கு. ஏய் யாராவது இங்கே ராஜேஷ்ங்கிற பேரில் இருக்கீங்களாடா? சார் நான் தான் சார். எடு ஐடி ப்ரூஃபை எடு. சார். யோ அழகு சார். எனக்கு என்னமோ ஒன்றுலாம் பார்த்தா சந்தேகமாக இருக்கு. எனக்கும் அப்படி தான் சார். நீ எதுக்கும் உள்ளே போய் சர்ச் பண்ணிட்டு அப்போ. எஸ் சார். பாய். எத்தனை வாட்டி நான் சொல்றது? 100க்கு ஃபோன் பண்ணி விளையாடாது என்ன? என்னது விளையாண்டியா? எங்களுக்குலாம் வேற இல்லையா? யோ தூக்கியா வாடா. சார் 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 விட்டுருங்க சார், நைட்டு லோடு ஏற்றணும். எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தரேன் சார். பொண்ணு தப்பிச்சிட்டாடா. நீ ஃபோனில் என்ன பேசுன சார்? சொல்லுங்க. ஹலோ சார். சார் யாரோ 10 பேர் எனக்கு கடத்திட்டாங்க சார். பயமாகுது சார், என்னை காப்பாற்றுங்க சார். அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது சார். ஆம்பளை பேசுனா பொம்பளை பேசுன மாதிரியே இருக்கேன் சார். தெரியாமல் பேசுகிறேன் சார், மன்னிச்சிடுங்க சார். பீட் நம்பர் 42 ரிப்போர்ட்டிங் சார். ரிசர்ச் ஆச்சு. ஃபேக் கால் சார். யாரோ பொண்ணு வயசில் பேசியிருக்கானுங்க சார். ஃபேக் காலா? இல்லை சார், அந்த பொண்ணோட குரல் அவ்வளோ உண்மை இருந்தது. இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொண்ணோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எடுங்க. நேம் சந்தியா, ஃபாதர்ஸ் நேம் நட்ராஜன், கோடம்பாக்கம். இந்த பொண்ணு செத்து 2 வாரம் ஆகுது சத்யா. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த பொண்ணு சாகல சார். இவதான் சார் என்கிட்ட பேசியிருக்கா. சத்யா இந்த மாதிரி தான் செத்து போனவங்களோட டீடைல்ஸை பேப்பர்ல பார்த்துட்டு நிறைய ஃபேக் கால்ஸ் வரும். இதெல்லாம் இங்க காமனா நடக்கிற விஷயம் தான். இல்ல நித்யா, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. இப்பவும் ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா. ஏண்டி நைட்டு 2 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் எங்கடி போய் வாங்கிட்டு வருது? உங்கள் அப்பா நான் கடை வச்சிருக்கிறேன், இன்னைக்கு பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. இதே மாதிரி தான் உன் மாவன் நேற்று வந்து குல்ஃபி வேணுங்கிறான். சரி நானும் தெருவாக தான் அலைஞ்சு பார்த்தேன். சந்தியா சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சந்தியா எனக்கு உன்னை நல்லா தெரியும். நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ ஹரியை எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு எனக்கு தெரியும். நான் யாரோ ஒருத்தன் கிடையாது. என்னை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுவேன். அண்ணா சந்தியா பயப்படாத. அடுத்த 5 நிமிஷம் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன். அவங்க இப்போ வருவாங்க, உன்னை அடிப்பாங்க, ஆனால் கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நீ உயிரோடு தேவை. உன்னை இங்கேருந்து வேற இடத்துக்கு மாற்றுவாங்க. நான் வருவேன், தைரியமா இரு.
நீ பேசிட்டு இருக்கிற ஃபோனை கட் பண்ணி அவங்க கண்ணில் படாத மாதிரி தூரமாக தூக்கி போடு. என்னால முடியாதுண்ணா. என் கூட பேசிட்டே இருங்கண்ணா. நீ என்ன அண்ணான்னு கூப்பிடுறல, என்னை நம்புறல, நான் இப்பவும் சொல்றேன், நான் வருவேன், உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை காப்பாற்றணும்னா நான் சொன்னதை மட்டும் பண்ணு. இவன் எதுக்கு போனை கட் பண்ண சொன்னா? டேய் அப்படியே கண்டினியூ பேச வேண்டியது தானே? அந்த நம்பரை ட்ராக் பண்ணிருக்கலாம்ல, தேவையில்லாம கட் பண்ண சொல்லிட்டேன். இந்த பொண்ணு போலீஸ்க்கு போன் அடிச்சார்ல, அந்த போன் எங்கடா? செக் பண்ணிட்டேனா? அந்த பொண்ணோட போன் இல்லனா? போன் சைலண்ட்லயா இருக்கு? இல்லனா முட்டாள். டேய் அவன் நம்பருக்கு போன் எடுடா. நான் அதோ கேக்குறா. அந்த சிம்ம கழட்டி போடுறா. நான் ஜியோ சிம்னா ஃப்ரீ டேட்டா நிறைய இருக்குதுண்ணா. அந்த சிம்ம கழட்டி போடுறா. ஃபோனை ஓட. நோ புது ஃபோன்னா, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லைண்ணா. புது ஃபோன்? புதுசுண்ணா. குடுறா பார்த்துட்டு தரேன். முட்டா, இந்த ஃபோன் நம்ம கையில் இருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சா நம்மளை ட்ராக் பண்ணி தூக்கிடுவானுங்கடா. பேர வண்டியா தப்பு பண்ணிட்டியே சத்யா. அவனுங்க சிம் கார்டை கட்டி தூக்கி போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த காலை ட்ராக் பண்ண முடியாது. அந்த ஃபோனுக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும், அந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க. போன கால் கட்டான அதே இடத்துல தான் இந்த சிக்னல் காமிக்குது. ஐ எம் ரெடி சத்யா. எங்க? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். காசு போலீஸுக்கு மேட்ரு தெரிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் சரக்கெல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. வண்டி எடுத்துகிட்டு பார்க் ரோட் பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் போட்டுரு. நான் வேறு வண்டி அனுப்புகிறேன். அது வரைக்கும் பசங்க அங்கேயே வச்சிரு. ஓகே தாஸ். ஏய் வண்டியை பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் போடுறா. சரிண்ணா. டேய் அவன் மேகத்தில் இருக்கலான்னு பார்த்துட்டு வாடா. சரிண்ணா. சத்யா சொல்றேன். நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பார்க் ஹோட்டல் இருக்கு, அங்கதான்டா சிக்னல் காட்டுது. டேய் போலீஸ்டா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். 3 டேஸ்க்கு ரூம் புக் பண்ணணும். சாரி சார், ரூம்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. போலீஸ் எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துட்டான்டா. நம்ம தான் பொண்ணை கடத்தினோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. சிக்னல் இங்கே தானே காட்டுது. நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் அவனுங்களும் இருக்கானுங்க. நீ என்ன பண்ணுற? பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் பப்புக்கு வர சொல்லிடு. இந்த விஷயம் தெரிஞ்சது இவன் ஒருத்தன் தான்டா. இவனை முடிச்சு விடுங்கடா. அவங்க பப்ல தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சத்யா சொல்கிற? நம்மக்கிட்ட இருக்கிற குழுவே அந்த ஃபோன் மட்டும்தான். அவ்வளோ பெரிய பப்பு, க்ரௌடு வேறு நிறைய இருப்பானுங்க, சவுண்டு வேறு கேட்கும். அந்த சவுண்டில் எப்படி அவங்களை கண்டுபிடிப்பேன்? நான் சொல்லும்போது அந்த நம்பருக்கு கால் பண்ணு. டேய் கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறேன், வீட்டுக்கு வேறு போனோம். நித்யா பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? மூட்டு வேலை இப்போ மூஞ்சிலே குத்துவேன். வீட்டுக்கு நான் போகல, லென்த்தாகவே சொல்லு. யார தட்டுற? நிக்காத, போ போ போ.
பொண்ணு சேஃபா? அண்ணா ஏதோ கேக்குறா. பொண்ணு சேஃபா? நான் பொண்ணு பக்கா சேஃபா இருக்குடா. பொண்ணு சேஃபா தான்டா இருக்கும். நீ சேஃப் இல்லையா ராஜா? நான் பேசுறது எதுக்கு கேக்குது? ஹலோ நான் மட்டும்லடா அங்க எல்லாரும் கேட்டு பாரு. நாடா எல்லாம் என்னைய பார்த்து நிக்கிறீங்க? ஏய் பொண்ணு சேஃப்னு இல்ல. இப்போ உனக்கு தான் ஆப்பு. ஏய் சத்யா அவனுங்கள நீ போடு. டேய் ஆர்ஜே பாலாஜி நீ பாட்ட போடுறா. பொண்ணு எங்கடா? ஏய் நீ யாரா? என் மேல கை வச்சல எங்க ஆளுங்க வந்துட்டாடா. நீ செத்தடா. சந்தியா இரு, பயப்படாத பயப்படாத. சந்தியா சந்தியா நான் தான் சத்யா போலீஸ். நான் தான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசினேன். இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஹலோ இனிமே எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நீ என்ன வேணா நினச்சிக்கோ. ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணை வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரிலடா. பார்த்துக்கோ சரியா? ஓகே ஓகே சரி. எங்கடா போயிட்டு வர? டீ கடை என்ன ஆந்திரால இருக்கு? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்லை. அப்படின்னா நீ தான் வெளியே போயிருக்கணும். தேங்க்ஸ் மச்சான். அதான் ஃபைட்ல முடிஞ்சிச்சுல. ஆன்சர் லூஸ் பண்ணு. வா ஒரு காஃபி போடு, நல்லா ஸ்ட்ராங்கா. என்னது குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, 10 மணிக்கு வந்து காஃபி கேக்குற மூதேவி மூதேவி கேக்குறத பாரு. என்னது மூதேவியா? என் மாஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. தமிழ்நாடு அலற மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ பார்த்தா காஃபி போட ஃபீல் பண்ற. ஏய் லஞ்சம் கிஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டியா? லஞ்சமா? நீ எல்லாம் ஒரு அம்மா, உனக்கு சொன்னா புரியாது. வா காமிக்கிறேன். என்ன கேஸ புடிச்சது நான் தான், ஆனா என் பேர் வந்திருக்காது. அப்படி என்னத்த கீச்சிருக்க போற? கால் சென்டர்ல வேலை செய்யறதுக்கு பில்டப் வேற. பாத்தியா? பார்த்தேன்டா, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாத்தியாமா? பாத்திருக்காரு, ஃபீல் பண்றாரு. நீ ஒரு கே வேஸ்ட். வணக்கம். பள்ளி மாணவி விஜயின் கொலை வழக்கில் சரணடைந்த அவளது காதலன் ரகு 1 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு இன்று மைனர் ஆக்டின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். அரசாங்கம் அவனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 10,000 ரூபாய் ரொக்க பணமும் தையல் மிஷினும் ஒரு அயன் பாக்ஸும் வழங்கியது. அது என்னங்க ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணுவீங்க? ஒரு வருஷத்துல 10,000 பணமும் தையல் மிஷினும் கொடுத்து அனுப்பிடுவீங்க. அப்புறம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு? 17 வயசு பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். 1 வருஷம் தண்டனையை அனுபவிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க? இவனுக்கு வேற வேலை இல்ல. என்னமோ இவனே கண்டுபிடிச்ச மாதிரி. ஐயோ குழம்பெல்லாம் தீஞ்சு போச்சே. பா ஒரு நிமிஷம் கூட. ஏப்பா
இதை தவிர வேற என்ன ஃபிளாஷ் நியூஸ் பாத்தியா? காலையில இருந்து எல்லா டிவிலையும் இவனை பத்தி தான் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். நீயும் போலீஸ் தானே, இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியவே விடக்கூடாது, கொன்னு தொலைக்க வேண்டியதானே. யாரு? சந்தியா. நீங்க? இன்ஸ்பெக்டர் சத்யா. போதும் சார், என் பொண்ணு செத்துட்டா. எல்லார் வீட்லயும் சாவு விழும். என் பொண்ணு சைக்கிள்ல போறப்போ இல்ல லாரி இடிச்சு செத்திருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி என் பொண்ணை கொன்னுட்டு அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதனாலதான் கொன்னன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பான். நீங்க கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பொண்ணு சாவ கொச்சப்படுத்திட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பொண்ணை பத்தி? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. அவ யார லவ் பண்ணா தெரியுமா? அந்த பையன் எதிர் வீட்டுல தான் இருக்கான். இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்து டேய், வெளியே வாட, உங்ககிட்ட கொஞ்சம் எது பேச வந்தாலும் இங்கேயே சொல்லு. அந்த பொண்ணை பர்சனலாக வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா அவ உயிரோட இருக்கா நான் வீட்டில் சொல்லல. பாவுண்டா அவங்க, அவ செத்துட்டா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை பார்க்கணும். எந்த பொண்ணுடா? அன்வர், விளையாடாதரா, உன்னை நம்பி தான் அந்த பொண்ணை உன் கூட அனுப்பி வச்சேன். அவள் உயிரோடு இருக்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொண்ணை பற்றி பேசிட்டு இருக்க? அன்பரு, என்னமோ பெருசா தப்பு பண்றேன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு, கிழிச்சி எறிஞ்சிடும்.